வெல்கம் டு ஐடி பஸ்கெட் A2Z. இன்றைக்கி நம்ம மீனாட்சியோடைய கிரைண்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அன்பாக்சிங் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னுடைய ஒப்பீனியன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருந்துச்சுங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதுக்கு 1 லிட்டர் ட்ரம்மையும் 2 லிட்டர் ட்ரம்மு, அதோட மூடி எல்லாமே கல்லுலேருந்து எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ வந்துட்டு அந்த மோட்டர் போர்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு ஸ்டெம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த இதுவும் தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கையாலேயே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு அந்த ஒயிட் கலர் மாதிரி வரதில்ல, ஸோ அந்த இது வந்து கீழே வரணும். வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணி நீங்கள் கையாலேயே டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட ட்ரம்மை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ட்ரம்மை மாட்டிட்டு லைட்டாக அப்படி சுற்றி விட்டிங்கன்னா இறங்கிடும், அவ்வளோதான், லாக் ஆகிடும். ஸோ வந்துட்டு ட்ரம்மை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கல்லை வந்துட்டு மேலே வந்து ஸ்கொயராக தெரியுது பார்த்திங்களா, அது மாதிரி கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக போய் உள்ளே உட்காந்துரும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ மாதிரி மேலே நட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சுட்டு நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 தடவை வந்து ரிவர்ஸில் ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மாவு வந்து நல்லா ஈஸியாக வரைக்கும், சீக்கிரமாக வரைக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ வந்துட்டு நான் அரிசி வந்துட்டு ஒரு ரேஷன் அரிசி கொஞ்சோண்டு இருந்தது. ஸோ அதை ஊற போட்டிருக்கேன். பாதி வந்து சின்ன ட்ரம்முக்கும் பாதி பெரிய ட்ரம்முக்கும் போட்டு அரைச்சி வேஸ்ட் பண்ணிடுறப்ப தான் போகிறேன். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து கிரைண்டர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பழைய அரிசி ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு அதை அரைச்சிட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இட்லிக்கு போடுறீங்களோ தோசைக்கு போடுறீங்களோ எதுக்குனாலும் போட்டு ஆட்டிக்கலாம். ஸோ அந்த அரிசியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் இப்போ வந்து 2 லிட்டர் ட்ரம்மில் போட்டிருக்கேன். இந்த பாதி வந்துட்டு 1 லிட்டர் ட்ரம்முக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அரைக்கிறதுல வந்துட்டு எந்த குறையும் கிடையாது. பட் நான் யூஸ் பண்ண பழைய கிரைண்டர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்குது அரைக்கிறதுக்கு. பட் ரொம்பவே சூப்பராக அரைக்குது பாருங்கள். இப்போ மாவு வந்து அரைச்சி முடிச்சாச்சு. சைடில் ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை இழுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் டில்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஈஸியாக சாஞ்சிரும். ஸோ வந்துட்டு இந்த கடைசியாக நீங்கள் கழுவி கவுத்துற மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் கையில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நீங்கள் அதை பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. சாய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து அதை வலிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாப் காட்டுறேன்ல, நீங்கள் மறுபடியும் நிமித்தி விடும்போது அதுவே இந்த மாதிரி உள்ளே போயிட்டு லாக் ஆகிக்கும். ஸோ இதுதான். இதுக்கப்புறம் அது சாயாது. மறுபடியும் நீங்கள் இழுத்துட்டு நாபை இழுத்துட்டு கவுத்துனா தான் சாயும். ஸோ இப்போ வந்து இந்த 1 லிட்டர் ட்ரம்மை 2 லிட்டர் ட்ரம்மை வந்துட்டு வாஷ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. நிமித்தி விட்டுட்டு மறுபடியும் ஓட்டி விட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இப்படி கழுவுனீங்கனாலே அதுவே ஈஸியாக கழுவிடும். மறுபடியும் நீங்கள் அந்த நாபை இழுத்து கவுத்திட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் கழுவ வேண்டாம். அங்கங்கே ஒட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது. சூப்பராக கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி வந்துட்டு நம்ம 1 லிட்டர் ட்ரம்மில் அந்த மிச்சம் இருக்கிற அரிசியை போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு புதுசாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரைண்டர் வாங்கி கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பழைய அரிசி ஏதாவது போட்டு வேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆஸ் யூஷுவல் தோசைக்கோ இட்லிக்கோ அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சி வேஸ்ட் பண்ணுறத மாவை வந்துட்டு நீங்கள் வெளியிலையோ சிங்க்லையோ எங்கேயும் ஊற்றிடாதீங்க. நீங்கள் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அதில் ஊற்றுங்க, ரொம்ப சூப்பராக வளரும். ஸோ வந்துட்டு 1 லிட்டர் ட்ரம் வச்சுருக்கேன். அதே மாதிரி அதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் அந்த அரிசி முதல்ல கொஞ்சம் எப்பயுமே வந்து அரிசியை போட்டு ட்ரையாக ஓட விடாதீங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போடுங்க. அப்போ தான் வந்துட்டு சிக்காமல் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ டில்ட் ஆகுது. நான் ஏற்கனவே 2 லிட்டர் ட்ரம்மில் அரைச்சி எடுத்து வச்சதோடையே சேர்த்து இதையும் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் வந்து எப்பயும் ஊற போடுற மாதிரி ஊற போட்டு மாவு ஆட்டிக்கிறேன். நான் யூஸ்வலாக மாவு எப்படி ஆட்டுவேன்னு பார்த்தீங்கன்னா 4 வீசம்படி வந்து அரிசி போட்டேன்னா 1 உளுந்து, அரை வீசம்படி அவல் சேர்த்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஆட்டுவேன். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மொத்தமாக ஆட்டிடுவேன். உங்களுக்கு தோசை இட்லி எல்லாமே சூப்பராக வரும். இந்த கிரைண்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேச்சுலா கொடுத்துருந்தாங்க, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது நீங்கள் தோண்டி விடுறதுக்கு. அதுக்கப்புறம் மூடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. இதுக்கு இடையில் வந்துட்டு நீங்கள் மூடி போட்டிருக்க டைமில் வந்து கொஞ்சம் கேப் தெரியுது. இது பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து சூடேறாது மாவு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த கேப் கொடுத்துருக்காங்க. இது 1 லிட்டர் ட்ரம்மோடைய மூடி. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து மேலே கொஞ்சம் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஆட்டி முடித்ததுக்கப்புறமா மேலே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணோம்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து நட்டை கலட்டிட்டு முடியை போட்டிங்கன்னா நல்லா வந்து ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும். எதுவும் பூச்சி ஈச்சி உள்ளே போகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்து மட்டும் ஊற வச்சு வடைக்கு ரெடி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு குட்டி ட்ரம்மில் ரெடி பண்ணேன். ஸோ ரொம்ப அழகாக சூப்பராக ஆட்டி கொடுத்துச்சு. உளுந்துக்கு வடைக்கு வந்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிட்டியாக ஆட்டணும்ல, அதுக்கு வந்து அவ்வளோ க்ரீமியாக சாஃப்டாக நல்ல பந்தாக வந்து அரைச்சிது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆட்டுறதுக்கே ஆசையாக இருந்துச்சு இந்த 1 லிட்டர் ட்ரம்மில். சும்மா ஜஸ்ட் 100 ஒரு வீசம்படி மட்டும்தான் வந்து உளுந்து போட்டு ஆட்டி பார்த்தேன். ஃபஸ்ட் டைம்ன்றனால பாருங்கள், சின்ன ட்ரம்னால் அந்த மோட்டர் போர்ஷனில் உட்காரும் போது சைடில் நிறைய கேப் தெரியுது. 2 லிட்டர் ட்ரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவர்டாக நிற்கும். ஸோ அவ்வளோதான், மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உளுந்து எடுத்து வச்ச சின்ன டப்பாவும் வந்துட்டு இந்த 1 லிட்டர் ட்ரம்மும் கிட்டத்தட்ட சேமாக இருந்தது. ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வயசானவங்க இல்லை உடம்பு சரியில்லை அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சமாக போட்டு ஆட்டணும்னு நினைக்கிறவங்களாம் வந்துட்டு இந்த ட்ரம்மை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவும் வந்து நல்லா கெட்டியாக நீங்கள் அப்படியே எடுத்து பந்து மாதிரி எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு, கையில் ஓட்டை போட்டு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வடைக்கு வந்து சட்னியும் வந்து நீங்கள் வந்து இந்த 1 லிட்டர் ட்ரம்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து மாவு வலிச்சிட்டு அந்த ட்ரம்மை கழுவிட்டு தேங்காய் அந்த கல் இருந்துச்சுல்ல, அந்த கல்லை எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் துருவியை மாட்டிக்கணும். அவ்வளோதான். அந்த தேங்காய் துருவி மாட்டிட்டு நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த தேங்காய் துருவி சுற்றுதில்ல. ஸோ அதில் நீங்கள் வந்து தேங்காவை வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக பூவாக உங்களுக்கு வந்து தேங்காய் துருவி கொடுத்துரும். ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பாலாம் இல்லை, உங்களுக்கு கை கிழிச்சிடுன்ற அளவுக்கு. நீங்கள் தேங்காவை வச்சுட்டு போட்டு ஏறி அமுக்காதீங்க. கை லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா நீங்கள் தேங்காய் துருவுற அந்த பிளேடில் போய் கைப்பற்றும். ஸோ லைட்டாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்ச மாதிரி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் லேசாக அப்படி அழுத்தினாப்புல லேசாக பிடிச்சிருந்தேன், அவ்வளோதான். ஸோ வந்து தேங்காய் நான் வந்து ஒரு 1.5 தேங்காய் கிட்ட துருவிருந்தேன். ஸோ நிறையா பேர் இருக்காங்க, உங்களுக்கு தேங்காய் வந்து சட்னி நிறையா அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா சூப்பராக ஒரு அம்மியில் ரெடி பண்ண மாதிரியான டேஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் அந்த 1 லிட்டர் ட்ரம்மில் போட்டு ஆட்டிக்கலாம். ஸோ வந்து நான் அந்த தேங்காய் துருவி அந்த பிளேடை எடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து கல்லை இறக்கி ஸ்க்ரூ போட்டு தேங்காய் நீங்கள் சட்னிக்கு நீங்கள் என்னெல்லாம் போட்டு ஆட்டுவீங்களோ அது எல்லாமே இந்த தேங்காயோட சேர்த்து போட்டுக்கலாம். நான் போட்டது வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை எல்லாமே போட்டு அதுலேயே ஆட்டினது. சூப்பராக ஆட்டிடுச்சு. அப்பப்போ லைட்டாக அந்த பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் மட்டும் நான் எடுத்து விட்டேன், அவ்வளோதான். சூப்பராக நம்ம அம்மியில் ஆட்டின டேஸ்ட்டில் வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சும் விட்டாச்சு. பார்த்திங்கன்னா வடை வந்து நான் போட்டெல்லாம் போடலை, ஜஸ்ட்டு சும்மா அப்படி பந்தாக ஊட்டி போட்டேன். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. வேறு ரவையோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ நான் எதுவுமே சேர்க்கல. அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஐடியா பாஸ்கெட் A2Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.